நடப்பு சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும், திமுக அரசு இந்த விவகாரத்தில் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். எக்ஸ் சமூக வலைதளத்தில் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் நேர்மையான விவாதம் நடத்த பலமுறை சட்டசபையில் முயன்றும் திமுக முதல்வர் தயங்குவது ஏன்? கள்ளச்சாராய மரணங்கள் 60ஐ தாண்டியுள்ள நிலையில் இன்று வரை கள்ளக்குறிச்சி சென்று மக்களை சந்திக்காதது ஏன்? பயமா ஸ்டாலின்? கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிப்பதோடு இதற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் பழனிசாமி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக நாளை கவர்னரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம். கள்ளச்சாராயம் குறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டாமா? இந்த போராட்டம் இதோடு முடிந்து விடாது. கள்ளச்சாராயம் வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளியே வரும். அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும், அதிமுகவுக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியமில்லை. தமிழகத்தில் எங்குமே வேலைவாய்ப்பு இல்லை. அதனால்தான் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர். இவ்வாறு பிரேமலதா கூறினார்.